இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு அண்ட் ஃபேஸ் வாஷ் எப்படி மேக் பண்ணுறது லைவா அப்படிங்கிறத உங்கள் பேர் ப்ரோ? கெமிஸ்ட். ஓகே, நம்மளுடைய இந்த யூனிட்டுடைய கெமிஸ்ட் அவர்கள் வந்து இப்போ உங்களுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஷாம்பு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன வெரைட்டியான ஷாம்புனாலும் பண்ணலாம். அதில் ஆனியன் ஷாம்புவாக இருக்கட்டும், ஹைபிஸ்கஸ் ஷாம்புவாக இருக்கட்டும், ஹெர்பல் ஷாம்புவாக இருக்கட்டும், டேண்ட்ரஃப் ஷாம்புவாக இருக்கட்டும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புவாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டி ஷாம்பும் பண்ணலாம். அதுக்கு மெயின் வந்து பேஸ் இது தான், இந்த ஷாம்பு பேஸ் தான். இந்த ஷாம்பு பேஸில் தான் நம்ம இப்போ வெரைட்டி ஷாம்பு பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன ஷாம்பு பண்ண போகிறோம்னா ஹெர்பல் ஷாம்புங்க. ஸோ அந்த ஹெர்பல் ஷாம்பில் பார்த்தீங்கன்னா 33 ஹெர்பல்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர்ஸ் நம்ம ரெடி பண்ணி நம்மளே ஓனாக ரெடி பண்ணுறோம். அந்த பவுடர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன்ஸ், அந்த ஹைபிஸ்கஸ், அந்த மாதிரி ஒரு 33 வகையான மூலிகைகள் அதில் வந்து பவுடராக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பவுடரில் நம்ம வந்து இப்போ எடுத்து இந்த ஷாம்பில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அந்த ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸ் டேமேஜ் இருந்ததுன்னா அது நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். நல்லா ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த ஹெர்பல் ஷாம்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு மேக் பண்ண போகிறேன். வந்து ஐ இரிட்டேஷன் கூட வராது. ஸோ வயசானவங்களுக்குலாம் ஷாம்பு யூஸ் பண்ணால் கண் எரியும் இல்லையா, அந்த மாதிரி கண் எரிச்சல் வராது. தலைவலிக்கும் ஒரு சிலருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணால், அந்த மாதிரியும் இது வந்து வராது. ஓகே, சூப்பர். இது பிஹெச் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக ஓகேங்களா. பிஹெச் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பிஹெச் அதிகமாக இருந்தால் தான் கண்ணெரிச்சல் அந்த மாதிரி நிறைய வரும். பிஹெச் வந்து நார்மலாக இருக்கிறதால அவங்க சொன்ன மாதிரி கண்ணெரிச்சல் வராது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெர்பல் சொன்ன இல்லைங்களா, 33 ஹெர்பல்ஸ் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடர்ஸ். ஸோ அந்த பவுடர்ஸ் வந்து நான் இப்போ நான் ஷாம்பு பேஸில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பவுடரை நல்லா அந்த ஷாம்பு பேஸ் கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்? ஆமாம். ஏன்னா சிலர் வந்து ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்லிட்டு வெறும் கலர் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. ஃபுல்லாகவே நம்ம பவுடர்ஸ் அந்த 33 ஹெர்பல்ஸ் பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஷாம்பு நம்ம கொடுக்குறோம். அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஏஜ்டு பீப்புளுக்கே வந்து நல்லா ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஒரு ஏஜ்க்கு மேலே போனால் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து 65 இயர்ஸ் ஓல்டவங்க, ஓகே, அவங்களுக்கே வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. அவங்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு. ஆனாலுமே வந்து வேறு ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் கண்ணெரிச்சல் வருது. ஆனால் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணெரிச்சல் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ரிசல்ட் கொடுக்குது. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம சிலர் வந்து ஷாம்பு கூட வந்து கண்டிஷ்னர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷ்னருக்காக நம்ம வந்து கண்டிஷனிங் ஏஜென்ட் சேர்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 1% கண்டிஷனிங் ஏஜென்ட்டு. ஸோ கண்டிஷனிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேவரிங் கேட்பாங்க. ஏன்னா வெறும் நம்ம நார்மலாக வெறும் ஷாம்பு பேஸ் போட்டால் நுர வரும், ஹேர் நல்லாயிருக்கும். பட் வந்து நல்லா ஸ்மெல்லும் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட் சேர்க்குறோம். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இது வந்து ஆர்கானிக் தான், கெமிக்கல் கிடையாதுங்க. எசென்சியல் ஆயில் இது வந்து வெட்டி வேறு எசென்சியல் ஆயில். இதுவுமே ஒரு சர்டைன் லெவல் இருக்குது. இதுவும் வந்து ஒரு 1% தாங்க. நீங்கள் அதுக்கு மேலே போட்டாலுமே சம்டைம் உங்களுக்கு ஹெட் ஏக் வர ஆரம்பிக்கும். தலையில் போடுறீங்க இல்லையா, அதனால் தலைவலிக்க ஆரம்பிக்கும். அது ஒன்று. ப்ளஸ் வந்து இது எசென்சியல் ஆயில் வந்து ரேட் அதிகம். அதனால் நம்ம அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இப்போ நான் 1% வந்து எடுத்துக்கிறேன் அதில். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேங்க. எசென்சியல் ஆயில் 1%. ஸோ இப்போ இதில் வந்து ஷாம்பு பேஸ் இருக்குங்க, ஹெர்பல் பவுடர் இருக்குது, கண்டிஷனிங் ஏஜென்ட் இருக்குது, தென் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 100% வந்து உங்களுக்கு ஹெர்பல் ஷாம்புவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஹெர்பல் ஷாம்புக்கான கன்சிஸ்டன்சி, அந்த கலரு எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் கையில் வச்சு லைட்டாக பார்த்தீங்களா, நுர வருது பார்த்தீங்களா. ஆமாம், அதாவது தண்ணி போட்டு நுர நல்லா வரும். இப்போ நார்மலாக அந்த நுரையோட அந்த அப்பியரன்ஸ்மே தெரியுது பாருங்கள் அந்த கையில். ஷாம்பு எப்படி தேய்ச்சா நமக்கு எப்படி வருமோ அதோட. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வரும். எல்லாமே இந்த பவுடர் தான், ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. ஃபோமும் நல்லா வரும், நல்ல ஸ்மெல்லும் நல்லா மைல்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரிப்பீட்டபிளாக வாங்கிட்டு இருப்பீங்க. ஷாம்பு பொறுத்தளவுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. சூப்பர். நான் உங்களுக்கு பாட்டில் ஃபில் பண்ணுறேன். ஸோ மக்களே, லைவ் ரீஃபில்லிங். ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மேக்கிங்கை அவங்களுடைய ஷாம்பு பாட்டிலில் அவங்க ஃபில் பண்ணுறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எவ்வளோ சார்? 100 ml இது ஷாம்பு.
நாங்கள் இதிலே அந்த ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவோம் என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிடுவோம். சிலர்லாம் வந்து செம்ம ஷாம்பு பேஸ்ன்னு மட்டும் போட்டுட்டு அதில் என்னென்ன போடணும் மென்ஷனே பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து இதில் என்னென்ன போட்டுக்கணும் வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். ஈச் அண்ட் எவரி காஸ்ட்டு நாங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 1 kgக்கான காஸ்ட் ரெடி பண்ணுவோம். அந்த 1 kg காஸ்ட் வச்சு தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இது ஷாம்பு வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெர்பல் ஷாம்பு. சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்பவே அழகாக அந்த ஷாம்புவோட மேக்கிங் வந்து நமக்காக லைவாக காமிச்சிங்க. ஸோ அடுத்து என்ன மேக்கிங் வந்து காமிக்க போகிறீங்க? அடுத்தது ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஓகே. ஸோ ஃபேஸ் வாஷ்மே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆமாம், ஆர்கானிக் தான். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து 99% ஆர்கானிக்குங்க. 1% வந்து கெமிக்கல் இருக்கும், அது ப்ரெசர்வேட்டிவ். ஸோ அதை நம்ம வந்து அதுலேயுமே நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் கேட்டாங்கன்னா அதையும் பண்ணி கொடுப்போம். அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஓகே. ஸோ இதுவும் பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ்க்கான பேஸு நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ்க்கான பேஸை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ். இப்போ இதிலே ஃபேஸ் வாஷ்லேயும் நிறைய வெரைட்டியாக ஃபேஸ் வாஷ் இருக்குது. அதை மேம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். ஓகே, நான் ஆல்கஹாலிக் வைன் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கிரேப்ஸு அப்புறம் ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி ஒன்லி நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சு தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒயின்லேருந்து நம்ம 2% வந்து நம்ம எடுத்துப்போம். ஒரு 100 ml-க்கு 2%. ஸோ இந்த ரெட் ஒயினெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஓகேங்களா? அதேமாதிரி ரொம்ப ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா ரிங்கிள்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். தென் உங்களுக்கு இந்த ஆன்டி ஏஜிங் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆகி உங்களுக்கு லுக் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் நிறைய பேர் ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 200 ml எடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம 4 grams ஆஃப் ரெட் ஒயின் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எடுத்துக்கிறோமோ நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ 4 கிராம். எதுவுமே வந்து இதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைங்க. அதாவது தான் நான் கையிலே பண்ணுறேன். இல்லைனா க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும். அந்த மாதிரி இது ஹார்ம்ஃபுல் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் ஒயினை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒயினை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அப்பியரன்ஸுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். அது என்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறதால. ஸோ இந்த கலர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 0.1 தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். 0.1 தான். ஏன்னா கலர் இருந்தாலுமே ஒரு லிமிட்டிங் மேலே பண்ணாலும் அதுவும் சம் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். பட் இது நேச்சுரலுங்கிறதால நம்ம 0.1 கொடுத்தாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம கலர்ஸ் வந்து நம்ம அப்பியரன்ஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷோட அந்த கலர் அவுட்டுக்காக அந்த அப்பியரன்ஸ் இப்போ பார்க்குறாங்க கடையில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேக்கு வைக்கிறீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே ஒரு லைக் பண்ணணும். அந்த மாதிரி இது அப்பியரன்ஸ்க்காக பார்த்தோன்னே பிக் பேர் ஒயின் பேர் அதெல்லாம் மக்கள் வேறு இப்போ ரெட் ஒயின்னாலே அந்த இது ஃபீல் வந்துருச்சு இல்லைங்களா? ரெட்டாக இருந்தால் தான் ரெட் ஒயின் நம்புறாங்க. ரெட்டாக இருந்தால் தான் இப்போ இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா ஸ்கின்க்கு க்ளோ கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி ரிங்கிள் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, பசங்க போடலாமா போடக்கூடாதா? இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். ஓகே ஓகே. எல்லா ஏஜ் குரூப்பும் போடலாம். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாய்ஸ் இருக்கிறீங்க மென் இருக்கிறீங்கன்னா தாராளமாக ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ லைவாக ஆர்கானிக்காக இங்கே எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ 100% கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய நாகி காஸ்மெட்டிக்ஸ்லாம் அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோ ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சா? ஃபேஸ் வாஷ் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இதுக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. இதுக்கும் நம்ம இது வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வந்து சேம் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறோம். இது நேச்சுரல். இந்த ஷாம்பூல ஆட் பண்ண மாதிரி எசென்ஷியல் ஆயில் இதுக்கும் ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஒரு வெரைட்டிக்கும் ஒரு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அதுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ. ஏன்னா மக்கள் பழக்கப்பட்டது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அப்பியரன்ஸ் அந்த கலர் இருக்கணும். தென் ஸ்மெல்லு வந்து நல்லா மைல்டான ஸ்மெல்லும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து எல்லாமே நம்ம நேச்சுரலாக தான் பண்ணுறோம். எதுவுமே வந்து கெமிக்கல் வந்து 1% மட்டும் தான். உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் தான் நம்ம இதில் கெமிக்கலுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 99% வந்து ஆர்கானிக் தான்.
அவ்வளோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே கிட்டத்தட்ட ஒரு அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. வீடியோவில் ஸ்மெல் கொண்டு வர முடியாது, இன்னும் நானும் உங்களுக்காக ஸ்மெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். அந்தளவுக்கு சூப்பராக ஸ்மெல்லிங்கோட கலரோட ஆர்கானிக்காக உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயினோட ஸ்மெல் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரெட் ஒயின் அந்த ஃபேஸ் வாஷ் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த எல்லாமே சேர்த்து ஃபேஸ் வாஷ்க்கான ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் மேக் பண்ணியிருக்காங்க. 100% ஆர்கானிக் ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பல்காக ரெடி பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்க 100 ml இல்லைன்னா 200 ml அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணி ஃபினிஷிங் ப்ராடக்டாக அனுப்பிச்சுட்ருவோம். ஓகே. இதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபில்லிங் மட்டும் தான். ஃபில்லிங் அண்ட் ஸ்டிக்கரிங் பண்ணி ஃபினிஷிங் ப்ராடக்டாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ பாய்ஸ் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆர்கானிக்கான ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ தாராளமாக நம்மளுடைய நாகி காஸ்மெட்டிக்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்களே மேம் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் ப்ரோ? அடுத்தது பீட்ரூட் லிப் பாம். பீட்ரூட் லிப் பாம். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தேவைப்படுது. வாங்க அதோட செய்முறையும் பார்த்துருவோம். பட்டர், வேக்ஸு, அந்த ஆயில் இதெல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா